Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் கோதுமை மாவுல வச்சு செய்ய போறோம். எலக்ட்ரிக் பீட்டர் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. மிக்ஸில வச்சு பீட் பண்ணி செய்யலாம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இதுல நம்ம கோதுமை மாவு அதுக்கு அப்புறம் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். யார் வேணாலும் இத செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 4 முட்டை அதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை இது ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸியில் 2 நிமிஷத்துக்கு லோவில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கால் கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் போயிடும். கையில் 2 நிமிஷத்துக்கு நல்லா நுரவர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டையை எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் நல்லா வரும். முட்டையோட ஸ்மெல் கேக்கில் வராது. இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்ததோட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். 2 பேட்சாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கட்டி சேராமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன், உருக்கின வெண்ணெய் அல்லது ஆயில் அரை கப் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். எப்போவுமே சாக்லேட் கேக் செய்யும்போது காஃபி இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். காஃபி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போது எந்த பேனில் பேக் பண்ண போகிறோமோ அதுக்கு நல்லா எண்ணெயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். அப்படி பட்டர் பேப்பர் இல்லாதவங்க மாவை போட்டு நல்லா சைடெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி 2-3 தடவை தட்டினோம்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். பேனில் இந்த மாதிரி உப்போ இல்லை மணலோ சேர்த்துக்கிட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பேன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டாண்டில் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் பேனை வச்சிடலாம். டேரெக்டாக வச்சா அடியில் கருகிரும். இதை இன்னும் லோ ஃப்ளேமில் 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 15 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் வச்சு பார்த்தோம்னா அது நல்லா க்ளீனாக இருக்கணும் எடுக்கும்போது. இதுக்கு ஒரு சாக்லேட் டாப்பிங் ரெடி பண்ணிடலாம். கேக் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. 1/2 கப் பாலை 3/4 கப் ஆகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 3/4 கப் சாக்கோ சிப் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சாக்லேட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் சூடான அந்த காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் போதே அது உருக ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுறலாம். சாக்லேட் டாப்பிங்கை இப்போ நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.